வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னுடைய நியூ பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் என்னுடைய i10 காருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என் வண்டி i10 வண்டி இல்லையா, என் வண்டியில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கேன். ஆக்சுவலி ஏற்கனவே நான் பேட்ரியை நல்லா மெயின்டைன் பண்ணனால என் வண்டியில் அவ்வளோ ரஸ்ட் ப்ரூஃப் இல்லை, ரஸ்ட் ஆகலை, அவ்வளோ கரோஷன் நடக்கலை. இருந்தாலும் இப்போ இந்த கரோஷனும் என் வண்டி புது பேட்டரிக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதோடைய பேசிக் ட்ரீட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஹாட் சுடுதண்ணியில் கழுவுனா போதும். அதை நான் சுடுதண்ணி ரொம்ப கொதிக்கிற தண்ணிலாம் தேவையில்லை, பேசிக்காக சுடுதண்ணி தான் போதும். அது பாருங்கள், சுடுதண்ணியில் பட்டாலே அது இறங்கி கலந்துடும். உங்களுக்கு இது பெரிய வண்டிங்க, ரொம்ப அதிகமாக ரஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா, இது பேட்ரி டெர்மினல் க்ளீன் பண்ணுற ப்ரஷஸ் கிடைக்குது. அந்த ப்ரஷ்ஷும் க்ளீன் பண்ண பிறகு பேட்ரி டெர்மினல் நீங்கள் சீல் பண்ணி வைக்கிறதுக்கு பேட்ரி டெர்மினல் சீலண்ட்லாம் கிடைக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது நீங்கள் உங்கள் அமேசான்லேயே கிடைக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தற்சமயம் இது போதும். நான் பெருசாக இதுக்கு நான் கையிலே க்ளீன் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதிகமாக இல்லை, ரஸ்ட்டு கரோஷன் கிடையாது. இப்போது பேட்ரி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், சரிங்களா? பேட்ரி நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு பேட்ரி ஃபிக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, க்ரூஸு இங்கே கீழே பாருங்கள், தெரியுதுங்களா? விரல் தெரியுதா? இந்த இடத்துல தான் அந்த க்ரூஸ் உட்கார போகுது. இந்த இங்கே இடத்துல கிளாம்ப் உட்கார வச்சுருவோம். இப்போ இந்த கிளாம்ப் இந்த போல்ட் வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோம். 12 நம்பர் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக ஃபுல் டைட் வச்சுட்டேன். போதும், இதுக்கு மேலே தேவையில்லை. பாருங்கள், ஷேக் ஆகலை, பேட்ரி ஸ்மூத்தாக நல்லா ஃபிட்டாக உட்காந்துக்குச்சு, அசராது பேட்ரி எதுக்குமே. இப்போ நெக்ஸ்ட்டு டெர்மினல் சார்ஜ் பண்ணோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நெகட்டிவ் கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் கொடுத்து வேறு எங்கேயாவது ஷார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரியில் வேறு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ எலக்ட்ரானிக் பொருட்களோ உங்களுக்கு டிஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கொடுத்துருங்க. நெக்கு நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சேஃபாக இப்போ பாசிட்டிவ் தர போகிறோம். இப்போ இன்கேஸ் இது தராமல் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு கொடுத்து நெகட்டிவ் அப்புறம் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, வேறு எங்கேயாச்சும் ஒரு ஷார்ட் ஆகுது, நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் பேட்டரி நான் தான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி நான் கீழே கிளாம்ப் கொடுத்துட்டேன். அந்த க்ரூவில் சொன்ன மாதிரி கிளாம்பை கொடுத்து டைட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கொடுத்துட்டு நெகட்டிவ் கிளாம்பை நல்லா டைட் பண்ணிட்டேன், பாசிட்டிவ் கிளாம்பை நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவாக என்ன சொன்னது, நீங்கள் அதிகமாக ரஸ்ட்டோ அல்லது கரோஷன் நிறைய அந்த கிளாம்ப்ஸில் இருந்ததுன்னா இதுக்கான ரஸ்ட் க்ளீனிங் ப்ரஷ்ஷு இருக்கும். அதுவும் ப்ளஸ் இது முடிஞ்ச பிறகு ரஸ்ட்டு ப்ரஷ் மூலிமா க்ளீன் பண்ண பிறகு நீங்கள் ரஸ்ட் சீலண்ட்டு, பேட்ரி சீலண்ட்டு, அதாவது பேட்ரி டெர்மினல் சீலண்ட்டு, அது ஸ்ப்ரே பண்ணுறதும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது செய்துட்டால் லாங் லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் பட் இது புது பேட்ரி, புதுசாக இருக்குது, டெர்மினல் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்கிறா நான் அப்படியே ஃபிட் பண்ணிட்டேன். இன்கேஸ் பழைய பேட்ரிஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ரஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சீலண்ட் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா மினிமம் நீங்கள் வேஸ்லின் கூட தடவி வைக்கலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி அசெம்பிள் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தது இன்ஜின் பே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் பேட்ரி இன்ஸ்டால் பண்ணுவேன்ட்டு. அதனால் கொஞ்சம் எனக்கு வண்டி தேவைப்படுறதுனால அப்புறம் கூட இன்ஜின் பேட்ரி இன்ஸ்டாலேஷனோட க்ளீன் பண்ணலான்ட்டு ஒரு ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரி, எனிஹவ் தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.